டுமாரோ ட்ரிப் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் காரனாறு போய் கொண்டிருக்கிறோம். அந்த வழியில் வந்து சுழிபுரம் என்ற ஒரு பகுதி இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே நல்ல ஒரு அழகான பகுதி. இந்த வயல் தென்னை அப்படின்னு சொல்லி நிறைய அழகான ஒரு பகுதியாக வந்து இருக்கு. அப்போ இதில் வந்து நாங்கள் இறங்கி நாங்கள் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்தை காட்டிக்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். என்னடா எங்களுக்கு இதில் பார்க்க வந்து உண்மையாகவே நல்லா இருந்தது. அதனால இறங்கி இந்த இடத்தை காட்டிட்டு போவோம்னு சொல்லி அவளுக்கிட்ட நாங்கள் அப்போ காரனாருக்கு போயிட்டு என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே காரனாரில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதை சர்ப்ரைஸாகவே வச்சிருப்போம். போயிட்டு தான் அந்த விஷயத்தை பற்றி பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளிக்கூடம் பற்றி இப்போ 2-2:30 மேலே ஆகுது. பள்ளிக்கூடம் பற்றி பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்கு போய்கொண்டிருக்கணும். அப்போ நாங்கள் இந்த வழியால் வந்து நாங்கள் சுழிபுர நேயர்கள் சில பேர் வந்து இருப்பீங்க, இந்த வீடியோ பார்க்குறார்கள். அப்போ நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஊரை வந்து இதில் மென்ஷன் பண்ணலாம், கொமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரியா, போயிட்டு மிச்ச விஷயங்களை வந்து பார்ப்போம். இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் காரநகர் ரவுண்ட் அபவுட் தாண்டி இங்கே காரநகருக்கு போகக்கூடிய பாலத்தடியெலாம் நிற்கிறோம். அப்போ இதால் அப்படி நான் நினைக்கிறேன் ஒரு 3.5 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன், வடிவாக தெரியாது. 3.5 கிலோமீட்டருக்கு போனால் காரனூரோட வளைவுக்கு போகும். இந்த இடத்த வந்து பார்த்து சிலவளை வந்து குழம்பி இருப்பீங்க. என்னன்னு சொன்னால் என்னடா முதலும் ஒரு வீடியோ ஒன்று போட்டவங்க அதுலேயே இந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று வந்தான்னு சொல்லி அப்போ எனக்கு வந்த குழப்பம் இருந்தது. பார்த்தோன்னே இது பார்த்த இடம் மாதிரி இருக்குண்டு என்ன சொன்னால் இதே மாதிரி வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறோம், புங்குடுதீவுக்கு போன வீடியோ. அப்போ புங்குடுதீவுக்கு போன வீடியோ நீங்கள் இன்னுமே பார்க்கல அப்படின்னு சொன்னால் அதனோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, அதையும் வந்து பாருங்க. பார்த்தா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் இப்போ இதால் தான் காரனாறு போக்குறோம். போயிட்டு அங்கே முக்கியமான இடம்னு சொல்லி ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருக்கிறோம். அந்த விஷயத்த வந்து அங்கே போயிட்டு பார்க்கலாம். சரியான மாதிரி எதிர்பார்த்து கொண்டு வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொல்லி அப்போ அந்த இடத்துல இப்போ நிற்கிறோம். என்னடா ஆமிக்காரத்தை இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கு, நாங்களும் விரைக்கு அப்படித்தான் நினைச்சிறாங்க. இது முக்கியமான இடம் இப்போ சொல்கிறோம். இப்போ விரைக்கே சொல்லல. அப்போ இந்த இடம் எதுன்னு சொன்னால் பாரம்பரியம்ன்றது தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தானே. இப்போ பாரம்பரியமான பொருட்கள் இருக்கு தானே, அது எல்லாம் வந்து சேகரித்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு வீட்டு தான் வந்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த காணொலிகள் வந்து இப்படியான காணொலிகள் வேறையாக்கள் சார்ந்திருக்கணுமோ இல்லையோன்றது எனக்கு அவ்வளவு தெரியலை. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த காணொலியை வந்து தாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வந்து அவைய கூப்பிட்டு உள்ளே போகலாம். சரியா? ஐயா 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 ஓகே, வரையினோம் பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. போய் பார்ப்போம். அப்போ இவ்வளோ விழாநாளம் எங்க எப்படி சொல்றது, வந்திருக்கோம். இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது இப்பதான் சொல்லணும். சொன்ன இடத்து வீட்டுக்குள்ள வந்துட்டோம். என்னென்னு சொன்னால் ஒரு காலத்தோட பதிவுகள்னு சொல்லலாம். என்ன சொன்னால் எங்களோட முன்னோர்கள் வந்து எங்களோட மூதாதையர்கள் வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, அதை வாழ்ந்து நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்காக விட்டுட்டு போயிருக்கிறோம். இப்போ வந்து எல்லாமே வந்து நவீனத்தை நோக்கிய பயணத்தில் வந்து போய்கொண்டிருக்கு. ஒரு சம்பளம் அரைக்கிறாண்டா கூட முதல் காலத்தில் வந்து அதுக்குரிய ஏற்பாடுகள் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நாங்கள் எல்லாமே மின்னணுவை பயன்படுத்தி மின்னியலை பயன்படுத்தி தான் எங்களோட வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கு. அப்போ இப்படியான இவ்வளவு பொக்கிஷங்களையும் வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் நிற்கிறோம். உண்மையாகவே பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. நானும் இந்த தலைமுறையை சேர்ந்தாள் அப்படின்றதால என்னாலையும் வந்து உடனடியாக எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. அதுக்காகத்தான் நாங்கள் இங்கே சபாரட்னம் ஐயா, அதாவது இங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காரநகருக்கு வந்து சபாரட்னம் ஐயான்ற வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை சொல்லிக்கணும். அதன்படி தான் நாங்களும் வந்துனாங்க. அப்போ இந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக நீட்டாக வந்து விளக்கணும். அதுக்கு வந்து நான் சொல்கிறத விட ஐயாவையும் வந்து கூப்பிட்டு வச்சு அந்த விஷயங்களுக்கான விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சு விடுவோம். ஐயா வந்து வந்திருக்கிறார். ஐயா என்ன மாதிரி வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்க. ஓகே, இங்க வந்து நிறைய சாமான் எல்லாம் வச்சுக்கிறீங்க. இது எவ்வளவு காலத்துக்கு முதல் இந்த சாமான்கள் எல்லாம் பராமரிச்சு கொண்டு வரீங்க எல்லாம் சேர்த்து வைக்க? இது நம்முடைய சகோதரருடைய பராமரிப்பு சாமான்களும் மற்றது நாங்களும்
சேகரித்தல் விஷயங்கள். இந்த பித்தளை சாமான் ஆகிதுன்னு சொல்லி ஏராளமான சாமான்கள் வச்சுக்கிறீங்க. சரி ஐயா, இது பித்தளை செம்பு எல்லாருக்கும் தெரியும். இது கோயில்களுக்கு பயன்படுத்தலாம். கோயிலுக்கு பயன்படுத்தலாம். ஒரு நல்ல காரியம் ஐயா தண்ணி ஒரு கதை கொண்டு வந்து கொடுக்கலாம். ஐயா இதுதான் தெரியல எனக்கு. இது என்ன இது ஒரு கடையில் போட்டு ஒரு சபைக்கு வைக்கலாம். இல்லாட்டி வீடு பாவனை எல்லாத்தையும் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது இடியப்பொருள் மாதிரி இருக்கு. ஆனா இது இடியப்பொருள் இல்ல. ஐயாட்ட கேட்போம், ஐயா இது எதுக்கு பயன்படுத்துறது? இது கொழுக்கட்டையை பாவிக்கலாம், இல்லாட்டா ரொட்டிக்கு பாவிக்கலாம். இங்க பாருங்க, ரொட்டி கொழுக்கட்டைகளுக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இது. அந்த மெட்டதை எடுத்து காட்டுங்க. அதே மாதிரி இது என்னத்துக்கு ஐயா பயன்படுது? இது லெவரியா போடலாம், கொழுக்கட்டை போடலாம். அப்படியே புரிஞ்சு விட்டு ரைட்டா. இது என்ன விளக்கு எதுவும் கொளுத்துறது? இது மூக்கு பண்ணி அந்த காலத்துல தண்ணி குடிக்கிறது. இதாலதான் குடிக்கிறோம். இப்படி நிறைய பல இதுகளை இப்படி ஒழிச்சு வச்சுக்கிறீங்களா? பித்தளையில இதுகள் இப்ப வேண்டாம் சரியான விலை வரும் போல இருக்கு. இங்க பாருங்க எப்படி இருக்கு. பூவாசத்துக்கு மேல பூவை வச்சு விட்டா சரி. இன்னொரு முக்கியமான ஐட்டம், இது உண்மையாவே இப்போ 90களில் பிறந்தாக்கள் இது பயன்படுத்து. என்னடா நான் பயன்படுத்தினேன். இது பள்ளிக்கூடங்கள் போய்க்க வந்து இதற்கு நெருப்பை போட்டு இதுக்கு ஒரு லோக்கல் அடிச்சு டைம் பண்ணலாம். இதான பித்தளையில் இதான் முதல் தடவை பார்க்குறோம் உண்மையாவே. அதே மாதிரி இங்கே பன்னீர் தெளிக்கிறது. இது இதுவும் ஞாபகம் இருக்கு. இதுவும் வந்து 90களில் பிறந்தாக்களுக்கு தெரியும். குப்பி விளக்கு. குப்பி விளக்குல இது பெரிய சைஸ் குப்பி விளக்கு. இது பார்த்தா தெரியும். இதுல திரி மண்ணெண்ணெய் விட்டுட்டு மண்ணெண்ணையோ தேங்காயோ இதாவது விரும்பினதை விட்டு போட்டு இதள்ளி விடலாம். மற்றது இது வெத்திர தாம்பாளம். ஐயா வெத்திர தாம்பாளம் கூடுதலா இந்த இந்திய படங்கள் தமிழ் படங்கள்ல வந்து பார்த்திருப்போம். இது வந்து இந்த நல்ல காரியங்கள் நடக்கிற இடத்துல வெத்திர வச்சு பாலருக்கு வைக்க பாப்போம். இதுக்குள்ள என்னன்னா ஐயா நிறைய இதுகள் வச்சுக்கிறீங்க. கலப்பை பேர் பயன்படுத்துறது என்ன இப்ப எல்லாம் மிஷின்கள் எல்லாம் வந்துட்டு உண்மையாவே இதெல்லாம் ஒரு காலத்தோட பொக்கிஷங்கள்ல தான் சொல்லணும். ஏன்னு சொன்னா இப்ப அதெல்லாம் போயிட்டேன் ஐயா. இது என்ன மாதிரி? இது டேப் பாருங்க, எவ்வளவு படமா வாய்ந்திருக்கு. ஞாபகம் இருக்கு அந்த டேப்பர். இதை எடுத்து என்னன்னு சொல்லுவோம், அதை அதுவும் இதுக்கு எடுத்து காட்டு. பீஸ் இருக்கு. பீஸ் எடுத்து போட்டு பாருங்க. கொண்டு பார்த்தே கனகாலம் ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் அப்படி இதுக்குள்ள போட்டுட்டு தண்டிட்டு அமர்த்தி விட்டா டைனமோ இது உங்களுக்கு தெரியும். கூடுதலா 90களில் பிறந்தாக்களுக்கும் இது தெரியும் நினைக்கிறேன். இதுக்கு பிறகுதான் சிடி வந்தது. சிடிக்கு பிறகுதான் பென் டிரைவ், மெமரி அப்படின்னு சொல்லி அதனோட இது வந்து பரிமாணங்கள் வந்து கூடி கொண்டு போகுது. ஐசியோ கொண்டு கொடுத்துட்டு ஒரு கொப்பி அல்ல 2 கொப்பி 50 ரூபா அந்த டைமில் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு 12 வயசு இருக்கு. அந்த டைமில் 50 ரூபா கொடுத்துட்டு வாடகைக்கு எடுத்துக்கொண்டு வந்து போட்டு படம் பார்த்துட்டு இதெல்லாம் மற்ற இங்கே இருக்கு. இது உண்மையாகவே இதை பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்குது. எத்தனையோ வருஷத்துக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே பெட்ரோல் மேக்ஸ் என்னய்யா? பெட்ரோல் மேக்ஸ். பெட்ரோல் மேக்ஸை பார்த்தா சேந்தரோட காமெடியும் வேறு. இது பாருங்க, இதுக்குள்ள ஒரு இதொண்டு போடுவாங்களா ஐயா? அதுக்கு என்ன பேர் ஐயா? மேண்டில் இருக்கு. மிக முக்கியமான ஐட்டம் பச்சை. வாங்க ஐயா, இதுதான் உங்கள்கிட்ட கேட்கணும். இது 5%. 5%. இது 10%. 2%. அப்படி பாருங்க, நிறைய சதங்களை ஐயா. இது என்ன சாமான் ஐயா? இது தேங்காய் உரிக்கிறது. இது இருக்கணும் நிலத்தை தாண்டி போட்டு உரிக்கிறேன். இப்ப அளவாங்கிற உரிக்கிறேன். இந்த கம்பியை ஸ்டார்ட் பண்றது மைனர் கார் ஸ்போர்ட் மிஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். கார் ஸ்டார்ட் பண்றது. கார் முதல்ல இப்படி ஸ்டார்ட் பண்ணி தானே. முதி
பாருங்க முதல்ல அந்த ஆங்கிலேயர் காலத்துல எல்லாம் கார் இப்படி இப்படி சின்ன கம்பி தான் நாங்க உள்ள ஓட்டி போட்டு சொல்றது அந்த லாமாஸ்டர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி லேமாஸ்டர் சாப்பிடுறது. மற்றது இங்க அலையும் இருக்கு ஒரு கேட்டில் விலை. இது பழைய காலத்தை இதா குக்கர் குக்கர் என்ன இந்த குக்கர் ஞாபகம் இருக்கா? மண்ணெண்ணெய் வர்றதுதானே குக்கரை பார்த்தா தெரியும். இது வந்து ஞாபகம் இருக்கு சில பேருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற டைம்ல அம்மாக்கள் காலம் அது பாதாள கிடஞ்சாங்க அர்த்தம் எங்க ஐயா இது வந்து என்னய்யா பாதாள கிடஞ்சி கிடக்கு வாடி போட்டு அடுக்க. அது பாருங்க எல்லாத்துக்குமே எங்க ஆக்கள் ஆரம்பத்துல இருந்தே சாமான் இந்த வயர் மூலம் தான் முந்தி செடி போடும். ரைட். இதெல்லாம் அந்த போனுக்குரிய அந்த வயர்கள் எல்லாம் அது பாருங்க காத்திரி வருது செடி போடும். மற்றது தராசு. இந்த தராசு ஞாபகம் இருக்கா? தராசுக்கு அந்த படி எதுவும் வச்சுக்கிறீங்களோ? ஒரு படிக்கல அவங்க இருக்கு இங்க இருக்கு. இந்த காலத்துல ஒரு படி காட்டும் ராதல் படி. இது ராத்தல் என்ன? 2 ராதல் 4 ராதல் தான். அதுக்கப்புறம் அந்த 1 கிலோ படி 2 கிலோ படி எல்லாம் வந்தது. இது ராத்தல் அதுக்கு உட்பட்ட காலம். நல்ல அதுக்கேற்ற வெயிட். மற்றது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கத்தியல் வாளுகள் எல்லாம் இருக்கு. அது இது என்ன கத்தி ஐயா? மீன் பற்ற இப்படி வைக்கிறதா அந்த கத்தி. இது வந்து தெரியும் எல்லாருக்கும் மேச கத்தி. பாக்குவட்டிலேயே ஒரு 2-3 வகை இருக்கு. இது குட்டி பாக்குவட்டி. இது அதை விட கொஞ்சம் இது வந்து பெரிய பால். அப்ப பாக்கு கேட்ட சைஸ்ல வெட்டலாம். பயன்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சு கொண்டு வருது. இதுக்கெல்லாம் மிஷின் வந்துட்டு இப்போ முதல் வந்து வயல் வெட்டேக்க வந்து எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. அந்த அம்மாக்கள் எல்லாருமே வந்து வயல் வெட்ட போயிடும். வயல் வெட்ட போய்க்க வெட்டுவினோம். ஆனால் கை எப்படியாவது வெட்டுப்பட்டுரும். சில பேர் புதாக்கள் போயிடணும்னு சொன்னால் வயல் வெட்டேக்க கையை வெட்டிட்டு வந்துவிடும். இதுதான் அந்த விஷயம். இப்போ வந்து அதுக்கு மிஷின் வந்துட்டு இதெல்லாம் காலத்தோட மிக முக்கியமான அடையாளங்கள் சொன்னால் அதுக்கு ஒரு மிகையாகாது. உண்மையாகவே பாருங்க எத்தனை வகையான சத்தங்கள் வந்து இருக்குன்னு சொல்லி நீங்க பாப்பீங்க. இது குட்டியா இருக்கு. குட்டியா இருக்கிற வயலை வெட்டக்கூடிய வயல் வெட்டுற மஞ்சள் வெங்காயத்துக்கு புல்லு பிடுங்கிறதுக்கு வேற என்ன தெரியா? வெங்காயங்களுக்கு அதுகளுக்கு மஞ்சள் புறக்கணிகளுக்கு. இது ஒரு விதமா இருக்கு. இருக்கு இப்போ முன்பக்கம் இருக்கு. இதனோட சைஸ் பெருசா இருக்கு. இது குட்டியா இருக்கு. இது சின்ன புல்லுகளை பிடுங்கக்கூடிய மாதிரி ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. இது வந்து இப்ப மாடுகளுக்கு கழுத்துல கட்டி விடுறது வந்து கொத்து. பழைய காலங்கள்ல வந்து அந்த அளவு முறைக்கு வந்து பயன்படுத்தின ஒரு கருவின்னு சொல்லலாம். அதுதான் கொத்து. அப்படின்னு சொன்னால் 1 கொத்து 2 கொத்து அப்படி சொல்லி போடக்கூடிய மாதிரி அளவுக்குரியது. இது வந்து மருவி கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அது ஒரு சம்பிரதாயமா கொண்டு வரப்படும். உங்களுக்கு தெரியும், இந்த சாமத்திய வீடு கல்யாண வீடுகள் நடக்க இதுக்குள்ள நெல்லை போட்டுட்டு வெத்திலையும் வெப்பிலம் தேசிக்க அதை இப்படி ஒன்று வச்சுட்டு அதை கொண்டு வருவினோம். இல்லாட்டி காலால வந்து விரிச்சிட்டு அந்த சம்பிரதாயத்தை 32 கொத்து ஒரு புசல். மற்றது சொல்லுங்க ஏன்னா 32 கொத்து ஒரு புசல். அது அங்க அது 16 போட்டால் தான் அரை புசல். அதுல 36 போடணும். ஒரு இந்த கொத்தால 32 போட்டால் தான் ஒரு புசல். அதுக்கு போட்டா 16. சரியா? மற்றது அப்ப ஐயா சொன்னது உங்களுக்கு விளங்கி இருக்கும்.
இது வந்து புட்டை வைக்கிறது குழல் புட்டு. இது எப்படின்னு சொன்னா மூங்கில் மேல கயிறு, இதுக்குள்ள அந்த துணியெல்லாம் வச்சு கட்டி இருக்கு. இது உண்மையாவே நான் சாப்பிட்டு இருக்கிறேன். நீங்களும் வந்து சாப்பிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க, இதுக்குள்ள என்னென்ன விஷயத்த நீங்க பயன்படுத்தி இருக்கிறீங்க என்று சொல்லி எங்களோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. வெடி ஒன்று வெடிச்சு காட்டப்புறார், அது கோடாலி படி பொறுங்க. நான் கொஞ்சம் அருகா நிக்கிறேன், உங்கள்கிட்ட கிட்ட வராது. சரி, ஓகே, வெடிப்போம். தெரியும், ஓகே. பார்த்து இப்படியே பார்த்தீங்களா எப்படி அந்த கால கண்டுபிடிப்புகள் காட்டி தள்ளுவோம். சரி, எவ்வளவு சாமான்களை தான் சேர்த்து வைக்கிறீங்க. உங்களுக்கு பிறகு இந்த சாமான்களை வந்து கடத்தணும் வேற நாங்கள் கடத்தக்கூடிய ஏஜிஓசிக்காரர் பில்டிங் கட்டி அவே அங்கே பாருங்க கேட்டிருக்கிறீங்க. இந்த ஊருக்கே இருக்கணும், இந்த ஊருக்குள்ளே இருக்கணும் ஞாபகம். இப்போ விட்டு போடுவோம். உண்மையாவே சந்தோஷமா இருக்கு, மன நிறைவா இருக்கு. என்னன்னு சொன்னா நிறைய வீடியோக்களை வந்து செய்திருக்கிறோம். ஆனா இது ஒரு திருப்தியா இருக்கு. என்னன்னு சொன்னால் எங்களோட அடுத்த ஒரு தலைமுறைக்கு வந்து கடத்த வேண்டிய ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறதோட இந்த விஷயங்களை அடுத்ததை இப்படியெல்லாம் சேர்த்து வச்சிருக்கணும். எங்களோட வரலாறுகள், இது வரலாறுகள் பொக்கிஷம் அல்ல, அது ஒரு பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவங்களோட மீட் பண்ணது மன்னிக்கலாம், இது என்னது மகிழ்ச்சி. நாங்கள் திருப்பி ஒரு வருவோம் அம்மா, எங்களை வரைக்க நாங்கள் அப்பப்போ வருவோம். அப்போ எங்களோட சேனலோட பேர் வந்து சும்மா ஒரு ட்ரிப். சரியா, சும்மா ஒரு ட்ரிப். சரியா, ஓகே. அதை நம்மளுக்கு எப்படி சொல்றது, ஆதரவு வழங்குங்கன்ட்டு எங்களோட பார்வையாளர்களுக்கு சொல்றீங்களா? சரி, சேர்ந்து சொல்லுவோம். ஓகே, சும்மா ஒரு ட்ரிப் எங்களோட சேனலுக்கு வந்து எங்களோட அம்மா அப்பா சார்பா வந்து எல்லாருமே இந்த வீடியோக்கு வந்து ஆதரவு தரணும் சொல்லி கேட்டுக்கொள்றோம் இல்லையா? ஓகே ஓகே. இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொலியா அதை தந்திருக்கோம்னு சொல்லி உண்மையாவே நம்புறேன். ஏன்னு சொன்னால் அந்த அம்மாவும் அப்பாவும் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வயசு போன நேரத்திலேயும் வந்து ஒரு பழைய காலங்களை வந்து இப்போ வரைக்கும் பாதுகாத்து அதை பெருமைப்படுத்தி வச்சிருக்கணும். உண்மையாவே அவைக்கு நாங்கள் ஒரு சல்யூட் வந்து கொடுத்தே ஆகணும். அப்போ இப்படியான நிறைய காணொலிகளை வந்து இப்போ தந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் குறுகிய காலத்துக்குள்ள வந்து உங்களுடைய பெரிய ஒரு ஆதரவுகளை வந்து எங்களுக்கு தந்துட்டீங்க. அதுக்கு வந்து முதல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஒரு நன்றி ஒன்று சொல்லணும். அதே மாதிரி நாங்கள் இனி எங்கெங்கே போகணும், இங்கே போனால் நல்லா இருக்கும், அங்கே போனால் நல்லா இருக்கும், எங்களுக்கு அந்த இடங்களை காட்டுங்கன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு ஆசை இருந்தால் கண்டிப்பாக எங்களோட கமெண்ட் பாக்ஸில் வந்து அதை எங்களுக்கு செய்தியாக வந்து தரலாம். நாங்கள் கண்டிப்பாக அந்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு நிறைய வீடியோஸை தர இருக்கிறோம். அதே மாதிரி அட்லீஸ்ட் அந்த இடத்துக்கு போய் குறுகிய சின்ன வீடியோவாவது தரத்துக்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். இனிமேல் நீங்கள் சும்மா ஒரு ட்ரிப் அப்படின்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வைங்க. அப்படின்னு சொன்னால் தான் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு இருக்கும். தொடர்ந்தும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறும்னா உங்களோட ஜெய். நன்றி.